கோவிலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். சங்கீதம் 19 வசனம் 13. Psalm 19 verse 13 வாசியுங்க. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்பொழுது நான் உத்தமனாவேன், நான் வாலாகாமல் தலையாவேன், நான் கீழாகாமல் மேலாவேன். எவ்வளோ வாக்கு தத்துவம் இருக்கு. இன்றைக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை பிடிக்கும். நான் உத்தமனாவேன், நான் உத்தமன், அப்ரைட் ஆவேன். நமக்கு என்ன வாக்கு தத்துவம்? நீ ஐஸ்வர்யனாவாய், நீ தலையாவாய். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை, அப்பொழுது நான் உத்தமனாவேன். I'll be upright. எப்பொழுது நான் உத்தமனாவேன்? இந்த 19ஆம் சங்கீதத்தை ஒரு சின்ன ஸ்டடி இன்னைக்கு, ஒரு வசனமான வியாக்கியானம். எனக்கு வேதத்தில் பிடித்த ஒரு பகுதி 19ஆம் சங்கீதம். முதல் 6 வசனமும் எப்படி இந்த இயற்கை, இந்த நேச்சர் எப்படி தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1ஆம் வசனம் வாசிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த ஆகாய விரிவு, இந்த வானங்கள் வெறும் இந்த ஒரு வானம் அல்ல, நிறைய லேயர் இருக்குங்க. காஸ்மாஸ். பிரியமானவர்களே, என்னுடைய ஆரம்ப நாட்களில் நிறைய இடங்களில் நான் எடுத்த செமினார் சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸ், விஞ்ஞானமும் விவிலியமும், விஞ்ஞானமும் விவிலியமும் பல இடங்களில் கருத்தரங்கு நடத்தியிருக்கு. எப்படி நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலகம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தை ஒருவர் படைத்தார் என்று நம்புவது பகுத்தறிவா, பயங்கர சத்தம் கடிச்சு உடனே எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நம்புறது பகுத்தறிவா? இந்த உலகத்தை எல்லாம் ஒருத்தர் படைத்தார் என்று நம்புவது மூட நம்பிக்கையா? பயங்கர ஒரு சத்தம் கட்டணும் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு நம்புறது மூட நம்பிக்கையா? வானங்கள், சூரியன் எல்லாருடைய மகிமையை வெளிப்படுத்துது. அந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும்போது ஒரு அறிவியல் உண்மைக்காக நான் சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்தில் சூரியனை பற்றி சொல்லியிருக்கோம், வாசிங்க. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. நான் சிறு பையனாக இருக்கும்போது இதை ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னார், பைபிளில் தப்பாக போட்டிருக்கு, சன் ஸ்டேஷ்னரி, சூரியன் அப்படியே ஒரு இடத்துல நிலையாக இருக்குது, பூமி தான் சுற்றி வருது அப்படின்னாங்க. எனக்கு அன்றைக்கே ஒரு பைபிளில் தப்பாக போட்டிருக்குமா, பைபிளில் தப்பாக போட்டிருக்குமா? சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் சொல்லிட்டு இருப்பாங்க, சன் ஸ்டேஷ்னரி, சூரியன் ஒரே இடத்துல இருக்குதுன்னு. இல்லவே இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது சூரியனுக்கும் ஓடுபாதை இருக்குது, சூரியனும் தன்னுடைய ஓடுபாதையில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. பிரியமான, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு பூமி சுற்றுறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் என் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், சூரியனுக்கென்றும் ஒரு ஓடுபாதை உண்டு என்று. பிரியமல்ல, அறிவியல் கூற்றுகள் வேதத்துக்கு மாறாக இருக்கலாம், அறிவியல் உண்மைகள் ஒரு இடத்திலாக வேதத்துக்கு மாறாக கிடையாது. ஒரு இடத்துல சொல்ல எடுத்தேன்னா, இப்போ நான் சயின்ஸ் அண்ட் ஸ்கிரிப்சர் செமினார்கில் போயிரு வந்துடும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த முதல் 6 வசனங்களும் விஞ்ஞானம் இல்லாவிட்டால் நம்ம சுற்றி இருக்கிற நேச்சர் எவ்வளவு தேவ மகிமையை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் மட்டுமாக நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம், அன்றைக்கு அவங்க வேதம் என்று சொல்லும்போது முதல் 5 புத்தகங்கள் தான். முதல் 5 புத்தகங்கள் தான். அந்த வேதம் எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். இது தாவீதின் சங்கீதம்னு என்று குறிக்கப்பட்டிருக்கும். தாவீது எப்போ எழுதினார், எந்த சூழ்நிலையில் எழுதினார் என்றெல்லாம் தெரியல. ஆனால் ரொம்ப மிக மிக அருமையான ஒரு சங்கீதம். முதல் 6 வசனங்கள் இயற்கை எப்படி தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று, 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் மட்டுமாக வேதம் எப்படி அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று நம்ம வாசிக்கிறோம். நேச்சர் வெர்சஸ் ஸ்கிரிப்சர். பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில குறிப்புகள் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். 7ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. ஒரு 10 குறிப்புகளை வேகமாக சொல்ல போகிறேன். இது தியான கூட்டம் தான், ஆனாலும் இது உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். நம்பர் 1, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, பெர்ஃபெக்ட். அதில் எந்த குறையும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறை, கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், பெற்றோர் என்ன செய்யணும், பிள்ளைகள் என்ன செய்யணும், எப்படி உறவுகள் இருக்கணும், முதியோர் என்ன பண்ணணும், நம்முடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்களோடு கூட எப்படி பழகணும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கணும், எல்லாமே நம்முடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் என்றால் த லா ஆஃப் காட், அதான் ஆகமம். இப்படி தான் செய்யணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நம்பர் 2, கர்த்தருடைய வேதம் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எழுதிக்கோங்க. நம்பர் 2, இட் ரிவைவ்ஸ் மை சோல். பல வேளைகளில் நம்ம சோர்ந்து போவோம். நம்முடைய ஆத்மா தான், நம்முடைய சோல் தான். அதுதான் இன்றைக்கு கிரேக்கத்தில் சுக்கிம்பாங்க. அதான் நம்ம சைக்காலஜின்னு சொல்கிறோம். பிரியமானல, சைக்காலஜி என்ற ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் அழுறேன், நான் ஏன் சிரிக்கிறேன், நான் ஏன் சோர்ந்து போகிறேன், நான் ஏன் மகிழ்கிறேன், ஏன் எனக்கு வாழ்க்கை கசப்பாக இருக்குது, ஏன் நான் கழுத்தை நெரிச்சிட்டு சாகலாமான்னு நினைக்கிறேன். யோபு சொல்கிறான், நெருக்குண்டு என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புதுங்கிறான். அண்ணால் சொல்கிறாங்க, என் ஆத்மா கசப்பாயிட்டுங்கிறாங்க. ஆசாப் சொல்கிறார், என் ஆத்மா திருப்தி அடையாமல் போயிடுச்சுங்கிறார். ஏன் என் ஆத்மா அப்படி இருக்கு, என் ஆத்மா எனக்குள்ளே கலங்குது, என் ஆத்மா எனக்குள்ளே தியங்குது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். நம்முடைய இந்த சோல் அதான் எல்லா டென்ஷனுக்கும் காரணம். அதான் நமக்கு அநேக நோய்களை உண்டாக்குது. நம்முடைய பிஹேவியர், இந்த பிஹேவியர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு தெரிலன்னா மென்டல் ஆகிடும். ஏன் என்னுடைய சோலை ரிவைவ் பண்ணுறது கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் பர்ஃபெக்ட். கர்த்தருடைய வசனம் என் சோலை ரிவைவ் பண்ணுது. 3வது, பிரியமானவர்களை, கர்த்தருடைய சாட்சி முழுமையானதாக இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி அப்படின்னு சொன்னால் பரிசுத்தவங்க வாழ்க்கையில் அவர் நடப்பித்த கிரியைகள் ஒரு பக்கம், இன்னொன்று குறிப்பாக 10 கட்டளைகள். 10 கட்டளைகள் பிரியமானவர்களே, அது முழுமையானதாய், அது டோட்டாலிட்டி அதில் இருக்கு. அந்த 10 கட்டளைகள் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள, பிரியமல்ல, குறிப்பாக 8 கட்டளைகள் எல்லா நாட்டிலையும் பின்பற்றப்படுது. ஒரு நாள் அவங்க ஹாலிடே வச்சுருக்காங்க. 7 நாளில் ஒரு நாள் எல்லா நாட்டிலையும் ஹாலிடே இருக்குது. அவங்க தெய்வத்தை வணங்குறாங்களோ இல்லை, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. அது டோட்டாலிட்டி. ஒன்றான மெய் தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பது எல்லா மதத்திலும் இருக்குது. ஒரு தேவன் தான் மூல தெய்வம் எல்லாரும் சொல்கிறாங்க. நிறைய தேவர்கள் இருந்தாலும் மூல தெய்வம் ஒருத்தர், படைத்தவர் ஒருத்தர், அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஒன்றான தெய்வம், இந்த டோட்டாலிட்டி அந்த 10 கட்டளையில் இருக்குது. அது ஷுவர், சத்தியம். அதை நம்ம கீப்பப் பண்ணனால நம்ம லைஃப் டோட்டலி we would be blessed. 4வது, அந்த 10 கட்டளைகள் பேதையை ஞானியாக்குகிறது. அந்த வேதத்தை எவ்வளோ இருக்குது பாருங்கள். வேதம் ஃபுல்லாக இருக்குது, ஆத்மாவை உயிர்ப்பிக்குது. பிரியமானவர்களே,
பேதையை ஞானியாக்குகிறது. சரி, 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இதுலேயும் ஒரு 4 குறிப்பு பார்க்குறோம். 5 என்று எழுதிக்கோங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையாக இருக்குது. வெரி ரைட். நம்ம வேதத்தில் கர்த்தர் கொடுத்த நியாயம் ஏதாவது ஒன்று, இல்லை இது சரியில்லை, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா யாராவது? இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் புதிய ஏற்பாடுமாங்க. இன்றைக்கு அறிவியல் கூட 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 பழைய ஏற்பாடு எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதுதான் நிரூபிக்கப்படுகிறது. இப்போ பைபிளில் ஆண் உடையை பெண் தரிக்கக்கூடாது, பெண் உடையை ஆண் தரிக்கக்கூடாது. அங்கே ஆண் உடை என்னன்னு சொல்லியிருக்கா? பேண்ட்ஸ் தான் ஆண் போடணும்னு சொல்லியிருக்கா? பெண்ணுடைய என்னன்னு சொல்லி சுடிதார் போடணும், சாரி போடணும்னு சொல்லியிருக்கா? இல்லை. ஆண்களுடைய பெண்கள் தரிக்கக்கூடாது, பெண்களுடைய ஆண்கள் தரிக்கக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒரு ஆண் பெண் போல் இருக்க விரும்பக்கூடாது, ஒரு பெண் ஆண் போல் இருக்க விரும்பக்கூடாது. பிரியமான இன்றைக்கு அறிவியல் உணர்த்துகிறது, எந்த ஒரு ஆண் பெண் போல் உடுத்தணும், அந்த சுடிதாரை போட்டு பார்க்கணும், அப்படி ஒரு புடவை கட்டி பார்க்கணும், எந்த ஒரு ஆண் ஒரு பெண் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்குள்ளாக ஜெனட்டிக் சேஞ்ச், பாலின மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம். என்றைக்கு ஒரு பெண் ஆண் போல் ட்ரெஸ் பண்ணும், ஆண் போல் முடி வெட்டணும், ஆண் போல் இருக்குன்னு நினைக்கிறாளோ அவளை டாம் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளுக்குள்ள ஒரு ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயங்கள் எல்லாம் ரைட்டாக இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் இதை அப்ளை பண்ணுங்க. இன்றைக்கு சில அதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் இப்போ நாங்கள்லாம் பழைய ஏற்பாடுலாம் எங்களுக்கு கிடையாது, நியாயப்பிரமாணம்லாம் எங்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தார். அப்போ கிறிஸ்தவம் என்பது நியாயப்பிரமாணத்தை அழிப்பதல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது. நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு, பொய் சொல்லாமல் இருக்க முடியல. சின்ன குழந்தை கூட பொய் சொல்லுது. பொய் சொல்கிற தன்மை அந்த குழந்தைக்குள்ளே இருக்குது. இந்த யாரும் சாக்லேட் சாக்லேட் எடுத்து நான் எடுக்கலாம் மம்மி, சின்ன பிள்ளைக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, பொய் சொல்லுது. இன்றைக்கு பொய் சொல்லாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கிருபையில் நான் பெறுகிறபடினாலும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறேன். வச்சுக்கோங்க, அவருடைய நியாயங்கள் எல்லாம் ரைட்டாக இருக்கு. 6வது, கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது, ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, எப்போங்க அவங்க இருதயம் சந்தோஷமாக இருக்கும்? ஆம்பளை பையன் மாதிரி நடந்துக்கிறான், பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறான், உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்கும். ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறான், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் மாதிரி துங்குன்னு அலைய விரும்புகிறான், உங்கள் இருதயம் சந்தோஷமாக இருக்குமா? அவள் கர்த்தருடைய நியாயங்கள் படி நம்ம வாழ்க்கை அமையுமையானால் நம்முடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த கர்த்தருடைய வசனம் என்ன செய்யுது? நம்ம இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. 7வது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையாக இருக்கிறது. தூய்மை, தூய் ஆவியானவர். கர்த்தருடைய லாஸ் இட்ஸ் பியூர், அதில் எந்த அசுத்தமும் கிடையாது. அப்போ ஏன் அதை நம்ம கை கொள்ளக்கூடாது? அதில் என்ன கேடு இருக்குது? என்ன அருமையாக இருக்குது பாருங்க. கர்த்தருடைய கற்பனை தூய்மையாக இருக்கிறது. 8வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கர்த்தருடைய கற்பனை கண்களை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது. அதனுடைய மூல பொருள் என்லைட்டன்மெண்ட். புத்தருக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும், ஒரு மனத்தில் ஒரு வெளிச்சம் வருது. இந்த கர்த்தருடைய வசனம் எனக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட்டை கொடுக்குது. நான் யாரு, நான் எங்கேருந்து வந்தேன், எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு அறிவு ஜீவி என்கிட்ட பேசுகிற, நல்ல ஒரு படித்தவர், நல்ல இன்டலெக்சுவல் பர்சன் என்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, மேன் இஸ் அன் அனிமல், சோஷியல் அனிமல். மனிதன் ஒரு சமூக மிருகம். மற்ற மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குது, ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவுலாம் பிரிச்சுருக்குறாங்க. பொதுவான மிருகங்களுக்கு 5 அறிவு இருக்குது. மனிதன் அப்படின்னு நம்ம சொல்கிறவன் 6 அறிவுள்ளவன். 6 அறிவுள்ள ஒரு சமூக மிருகம், குடும்பத்தெல்லாம் பெற்றுள்ள ஒரு அறிவுள்ள மிருகம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் அவர்கிட்ட, அவனுக்கு 7வது அறிவு இருந்தால் மனிதன்,
6 அறிவு இருந்தால் ஒரு மிருகம்தான். அது என்னது 7வது அறிவுன்னார். அந்த மனிதனுக்கு இறைவன் ஒருவன் இருக்கிறார், என்னை படைத்த ஒரு படைப்பாளி இருக்கிறார், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த ஒன்றான மெய்தேவன் இருக்கிறார் என்ற அறிவு இருக்குமானால் அவன் மனிதன், இல்லாவிட்டால் அவன் மிருகம்தான் என்று. என்ன சொல்கிற அப்படின்னார். நான் உங்களை அவர் ரொம்ப மரியாதையாக சொன்னேன், நான் உங்களை மிருகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். 6 அறிவுள்ள மிருகமாகிய உங்களால் என்னை மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. 5 அறிவுள்ள ஒரு மிருகம் 6 அறிவுள்ள ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. அதே போல் 6 அறிவுள்ள ஒரு மிருகத்தால் 7 அறிவுள்ள ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மிருகம் என்று சொல்லுகிறத நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், நான் மனிதன் என்று சொல்லுகிறதை மிருகமாகிய உங்களால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு. அப்படின்னு பார்த்தீங்களா, நீங்கள் மிருகம் மாதிரி பேசுகிறீங்கல்ல, நான் மனித மாதிரி பேசுகிறேன்ல. பிரியமானவர்களே, யாரை குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, இங்கே ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு தெளிவை தருது. நம்ம சத்தியத்தை அறிகிற அறிவுனால பகுத்தறிகிறோம். நான் பகுத்தறிவு பின்னணி நான் பகுத்தறிவாளன் இருக்கும்போதே இறை மறுப்பாளன் கிடையாது. கடவுள் இல்லை என்றால் கடவுள் இல்லை என்று நிரூபியுங்கள் என்று கேட்டிருக்கிறேன். கடவுள் இல்லை என்று நம்புகிறீர்கள், கடவுள் இல்லை என்பதை நிரூபியுங்கள். பிரியமானவர்களே, இந்த வேதம் நமக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட்டை கொடுக்கு, எல்லாத்துலேயும் ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க. சொல்லிகிட்டே போகலாம். பிரியமானவர்களே, 9ஆம் வசனத்துடைய 2வது பகுதி, 9ஆம் வசனத்துக்கு வாங்க. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கின்றன. 9வது குறிப்பு எழுதிக்கோங்க. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை, இட் இஸ் ட்ரூ, மெய். கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையாக இருக்கின்றன. 10வது, கர்த்தருடைய நியாயங்கள் அனைத்தும் நீதியாக இருக்கின்றன. அப்போ இந்த 7, 8, 9 பின்பகுதி, இந்த 2 வசன பகுதியில் கிட்டத்தட்ட கர்த்தருடைய வேதத்தை பற்றி 10 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்லேயும் போய் தியானிங்க. இந்த கர்த்தருடைய வேதம் அவ்வளோ அருமையானது. இந்த கர்த்தருடைய வேதத்தை பற்றி சொல்லும்போது 9ஆம் வசனம் வாசியுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட வேதத்தை வாசிக்கிற நம்ம கர்த்தருக்கு நேராக இருக்கிறவருக்கு நேராக மாறாதவராக இருக்கிற அந்த ஒன்றான மெய் தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு கனம், ஒரு ரெவரன்ஸ். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தை பற்றி நம்ம பார்த்தோம், 10 குறிப்புகள் பார்த்தோம். இப்போ அந்த வேதம் சொல்லுகிற அந்த தேவனுக்கு முன்பாக உள்ள ஒரு ரெவரன்ஸ், பிரியமானே, அது நமக்கு கிடைக்கிற ஒரு பலன். 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும். இந்த கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய நியாயங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளது. அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் அது எது? கர்த்தருடைய வசனம், அவைகள் கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனைகள் ரொம்ப விலையேறப்பட்டது. அதுக்காக நம்ம என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். பிரியமானவர்கள், அது அறிந்து கொள்வது கண்களை தெளிவாக்குது, நமக்கு ஒரு நல்ல வழியில் நடத்துது, ஆத்மாவை உயிர்ப்புக்குது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்குது. அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாக இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இந்த வசனங்களை தியானிக்க 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 உலக விலையேறப்பட்ட இந்த வேதம் இந்த உலகத்தில் வாழ்கிற என்னை எச்சரிக்குது. தம்பி, இதை செய்யாத, தம்பி நீ இப்படி செய்யி, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணு, எச்சரிக்கை. எச்சரிக்கை. ஒன்று நேசிக்கிறது போல் மற்றவங்களை நேசி, என்னை எச்சரிக்குது. வலது பக்கம் போ, இடது பக்கம் போ, இப்படி போ, அப்படி போ, எனக்கு பாதை காட்டுது. இந்த கர்த்தருடைய வசனம் என்னை
எச்சரிக்கிறது. அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அந்த வசனத்தை என் வாழ்க்கையில் கை கொள்ளுகிறதுனால எனக்கு மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணருகிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்க 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 சின்ன சின்ன பிழை கூட நான் உணர முடியுது. அப்படி கோவமா பேசினா தப்பு இல்லை. அப்புறம் கிணத்துல அரைஞ்ச மாதிரி கிணத்தை காட்டு போயிருக்கலாம்ல. சரி, தப்புன்ட்டேனே, தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்துட்டேனே, என்ன கிடைச்சது என்னால? சரி, இப்படி பண்ணிடக்கூடாது, இது தப்பு இல்லை. இந்த வசனத்தை தியானிக்க 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 நம்ம பிழைகளை நம்ம உணர்றோம். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள் வெளி பார்த்தா குற்றம் மாதிரியே தெரியல, தேவ பார்வையில் அது குற்றமா இருக்கும். அப்படி என் புருஷன்கிட்ட பேசியிருக்கூடாது, என் ஹஸ்பண்ட் அப்படி பேசியிருக்கூடாது, என் மனைவிட்ட அப்படி பேசியிருக்கூடாது, சே தெரியாமல் பண்ணிட்டேன். அந்த மறைவான குற்றங்களுக்கு கூட அது என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகள் மறைவான குற்றங்களுக்கு நம்ம விலகும் போது கண்டிப்பா அதே லெவல் கூடுது பாருங்க. துணிகரமான பாவங்கள் நம்ம செய்யவே மாட்டோம். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி. அப்பொழுது பிழைகள் இல்லை, மறைவான குற்றங்கள் இல்லை, பெரும் பாவம் இல்லை, பாதகம் இல்லை, இதெல்லாம் என்னை விட்டு விலகும்போது அப்பொழுது ஹல்லேலூயா, அப்பொழுது நான் உத்தமனாவேன். இன்றைக்கு இந்த சபைக்கு வந்திருக்க நம்ம ஒவ்வொருக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கற்றுக் கொடுக்குற வார்த்தை, அப்பொழுது நீ உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சுருக்கமா சொல்றேன், இந்த வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்க, இந்த வேத வசனத்தை பற்றி கொள்ளுங்க. இதை விட நம்மளை கைட் பண்ண வேற எந்த ஆலோசனையும் கிடையாது. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம், குறிப்பாக 10 கட்டளைகள், குறிப்பாக 10 கட்டளைகள், அவருடைய சாட்சி குறைவற்றது. அதை கீப்பப் பண்ணுவோன்னா இந்த உலகத்தில் நம்மளை அவர் உத்தமனாக்குவார். வில் பி அப்ரைட். அந்த உத்தமனாக இருப்போம் என்று சொன்னால், பிரியமல் நம்ம சபைக்கு கற்றுக் கொடுத்த வசனமே உத்தமமான ஒரு கூட்டத்தை அவருக்கு என்று ஆயத்தப்படுத்த. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போங்க. ஒரு உத்தமமான கூட்டமாக நீங்கள் இருக்கிற பகுதியில், உங்கள் பக்கத்து வீடு எல்லாம், நீங்கள் இருக்கிற ஊரில், உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில், நீங்கள் பணி செய்கிற இடத்துல நீங்கள் உத்தமர்கள் என்று அறியப்படுவீர்கள். கர்த்தர் இந்த காலவேளை வாக்கு கொடுக்கிறார், உங்களை உத்தமர் என்று சொல்லுவாங்க. உத்தம இஸ்ரவேலன் போடுறோம், அது உத்தமமானது. அப்பா அந்த டீச்சர் ரொம்ப பர்ஃபெக்ட்ப்பா, ஆல் அப்ரைட்ப்பா, அவன் எஸ்னா எஸ், நோனா நோ. அந்த டீச்சர் இருக்காங்களா, அந்த லெக்சரர்ப்பா ரொம்ப அப்ரைட்ப்பா. அந்த பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகா ரொம்ப அப்ரைட். அந்த பாட்டிமா ரொம்ப அப்ரைட். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது இந்த உலகம் என்னை உத்தமனாக அறியணும். ஆண்டவரே, எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை பற்றி பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, அப்பொழுது நீ உத்தமனாவாய். இந்த வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்க. ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபம் பண்ணும். சங்கீதம் 119 முழுவதும் வேதத்தை பற்றி தான் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் மட்டுமா, 3 வசனம் வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணுமாண்ணா,
இந்த உலகத்தின் பாவங்களுக்கு உங்களை விலக்கி காக்கணுமானா, நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாக ஒரு அப்ரைட்டாக நிலை நிறுத்தணுமானா, வாலிபர்கள் மாத்திரம் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த வசனத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வைத்து கொள்ளுங்க. 3 காரியம் எழுதி கொள்ளுங்க. 1, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருங்க. வேதத்தை வெறுக்காதீங்க. வேதத்தில் இருக்க ஒரு கட்டளையாவது வெறுக்காதீங்க. அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னா அதில் பிரியமா இருங்க. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னா அதில் பிரியமா இருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்றால் அதில் பிரியமா இருங்க. ஒரு கட்டளையாகிலும் உங்களுக்கு व्यसனமாக இருக்கக்கூடாது. நம்பர் 1, டிலைட் இன் த லா ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருங்க. நம்பர் 2, டே அண்ட் நைட் மெடிடேட் ஆன் இட். இரவும் பகலும் அதை பற்றியே யோசித்துட்டு இருங்க. நல்ல நாள் கெட்ட நாள், இருள் வெளிச்சம், எல்லா சூழ்நிலை இருக்கட்டும், மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். நம்பர் 3, அவைகளின்படி செய்ய தீர்மானிங்க. Let your life be formed according to the word of God. வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை அமைய ஒப்பு கொடுங்க. ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசிங்கள கடைசி வசனம், சங்கீதம் 19 கடைசி வசனம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாய் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க.